பெரியவர்களே, செல்போன்னால நமக்கு அதிகம் கிடைக்கிறது நன்மையா தீமையா? ஏன், போன வாரம் ஒரு வீட்டம்மா குளிக்க போன இடத்துல விழுந்துருச்சு. குறுக்கல அடி. அது விழுந்தது ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் சல்லி காசு கையில் இல்லை. என்ன செய்யணும் தெரியல. இவர் இங்கேருந்து ஒரு ஃபோன் போட்டிருக்காரு மகனுக்கு. அடே ஐயா, நீ வெளியூர் போயிட்ட, இங்கே கையில் காசு இல்லை, உங்கள் அம்மா கீழே வந்துட்டா, ஆஸ்பத்திரிக்கு போனால் 25,000 ரூபா உடனே கட்டுன்றான். என்கிட்ட காசு இல்லைடா, எல்லாம் செய்யன்னு இருக்கேன். அவன் மகன் சொன்னான், நான் பேசாம போங்கப்பா உள்ள, நான் பார்த்துக்கிறேன், அவங்க நம்பரை சொல்லியிருக்காரு. அது என்ன, ஃபோன் பேயாமல, அவ்வளோதான், உள்ள சேர்த்தாச்சு. அப்படின்னா எவ்வளவு நன்மை இருக்குங்க. இந்த 3 பேர் இருக்காங்களே தாய்மார்கள், 3 பேரும் சொல்கிறாங்க, செல்போன்னால நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்மை, ரொம்ப நன்மை. பேசிக்கிட்டே இருக்கலாம், இரவும் பேசலாம், பகலும் பேசலாம், படமும் பார்க்கலாம், பரவசமும் ஆகலாம். இந்த 3 பேர். இந்த பக்கத்தில் செல்வி சமிதா பாண்டியன் யாருக்காக பாருங்க. அவங்க இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கிறாங்க. நல்லா பேசுவாங்க. அடுத்திருக்காங்களே அவங்க செல்வி ஆனந்தி, நல்ல படிப்பாளி, நல்ல பேச்சாளரும் கூட. அதனால் அவங்களை கொண்டாந்துருக்குறோம். கடைசியாக பாரதி சொல்லணுமா? இந்த 3 பேரும் நன்மைதாயா அதிகம்ன்றாங்க. இந்த பக்கத்தில் நம்ம புலவர் ஐயா ராமலிங்கம், அவர் சொல்றாரு, ஐயா உடைச்சி போட்டலாம் போல் இருக்கியா, உபத்திரவம். அவர் அந்த பக்கத்தில் இருக்காரு பாருங்க, தம்பியா அண்ணா சிங்காரவேலு, நல்ல செய்தி கொடுக்கக்கூடியவர், பேச்சாளர், சிந்தனையாளர். கடைசியா இருக்காரே ராஜா, அவர் தெரியும். இந்த 3 பேரும் இந்த செல்போன்னால தீமைதாயா அதிகம், இது எதுக்கையா வச்சிருக்கோம், நம்ம தேவையில்லையே அப்படின்னு புலம்புறாங்க. இவர்களுடைய புலம்பல் நியாயமானதா, இவர்களுடைய மகிழ்ச்சி நியாயமானதா? சொல்ல வேண்டிய ஆள் யாரு? நீங்க தான். உள்ளபடியே செல்போனால் நமக்கு அதிகம் கிடைப்பது தீமைதான் மிகுதி அப்படின்னு தொடங்க போறவர் ஐயா புலவர் ராமலிங்கம். வாங்க. அன்பானவர்களே, செல்போனால் நமக்கு விளைவது தீமைதான். உதாரணம் எங்கள் வீட்டே எடுத்துங்க. எங்கள் வீட்டம்மா 35 நிமிஷம் கண்டினியூஸாக பேசுகிறான். யாரு கூட? உங்க கூடயா? அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரேங்க் கால். மனுஷன் காலில் எழுந்த உடனே பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான். அதுலேயும் பாருங்களேன், பின்ன சொருகிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமலே படுத்துருவான் நிறைய பேர். காலையில் எழுந்துதான் அவன் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன், லவ் ஃபெயிலியர் ஆனவனை விட மோசமாக இருக்கும் அவன் முகம். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு இந்த செல்லு கொண்டு போய் நிறுத்தி இருக்குது பாருங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த வீட்டுக்காரன் மௌனமாகறான், வாயும் திறக்க மாட்டான், ஒன்றும் திறக்க மாட்டான். என்னம்மா அண்ணன், அவரை சைலண்ட் மோடில் போட்டு வச்சுக்கிறேன்னு தான். பேசுறது கூடமா செல்லு பாஷையிலே பேசணும். ரொம்ப கஷ்டம் சார். இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து போகிறாங்க சார் ஜவுளி கடைக்கு. போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இந்த பெஞ்சிலே உட்காந்துரு, நான் வந்துடுறேன்னா. உள்ளே போச்சு இந்த அம்மா. இந்த ரேக்கில் இருக்கிறது அந்த ரேக்கில் இருக்கிறது ஒரு 500 புடவை எல்லாத்தையும் இறக்காச்சு கீழே. இந்த பெண்கள் புடவை எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வேற இல்லையான்னு கேட்பாங்க.
நம்ம அப்படி இப்படி பார்த்து 7 மணி நேரம் ஆகி போச்சு சார். 7 மணி நேரம் ஆகி வெளியே வந்து பார்த்தா புருஷனை காணோம். அங்கே பக்கத்தில் செக்யூரிட்டி நின்றுந்தான் பாரு. அவங்ககிட்ட கேட்டது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு என் புருஷனை இங்கே உட்கார வச்சுட்டு போனேன், அவர் எங்கன்னு கேட்டது. அடியே என்னை நல்லா பாரு, நான் தாண்டி அது என்ன. யோ நீ எதுக்கு அங்கே உட்காந்து இப்படி இந்த வேலை உனக்கு? சும்மா கத்தாத. நீ என்னை உட்கார வச்சுட்டு போனியா? ஆமாம். அந்த செக்யூரிட்டி நின்றுந்தானா ஒரு ஆள்? ஆமாம். சுவாகமாக இருந்தான். என்னடான்னு கேட்டேன். டியூட்டி மாத்திரம் வரலன்னா. நீ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நேரம் ஆகும்னு தெரிஞ்சு எத்தனை மணி நேரம்னா 8 மணி நேரம் நான் செய்யலாமான்னு கேட்டேன். சபாஷ், கடவுளாக பார்த்து ஒன்று நினச்சிருக்கேன். ஐயா சகோதரா, இந்த டியூட்டியை செய், எவ்வளோ கொடுப்பேன்னா 400 ரூபா கொடு. அந்த அம்மா கண் கலங்கி, யோ எடுத்து வச்ச சேலைக்கு 400 ரூபா குறையுதுன்னு வெளியில் வந்தையா. அந்த 400 ரூபாயை கரெக்டாக சம்பாரிச்ச பத்தியா? 7 ஜென்மத்துக்கு நீதாயா என் புருஷன். 400 பறி போச்சா அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு இதுதாண்டி 7வது ஜென்மமாக இருக்கணும். அன்பானவர்களே, எடுக்கிற துணியை மேலே வச்சு கண்ணாடியில் பார்த்து அழகு பார்த்து எடுத்து வருகிற ஆர்வமும் ஆவலும் அழகும் இதில் வருமா? செல்போனில் பார்த்து அதுக்குன்னு ஒரு ஆப்பு, அந்த ஆப்பில் புக் பண்ணி பார்சலில் வருது. அதனால தான் ஒருத்தனை கேட்டான், உனக்கு ஆப்பிலே எந்த ஆப்பு பிடிக்கும்னு. சுவிட்ச் ஆப்பு தாண்டா பிடிக்கும்ட்டான். ஏன்னா இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது சார். நான் கேட்குறேன், இது ஒரு நன்மை செய்யக்கூடிய கருவியாக இருக்குமானால், என் பாஸ்வேர்டு என் ஒய்ஃபுக்கு தெரியாது சார், ஒய்ஃப் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்கள் வாழ்க்கையில் பாஸ் பண்ணுறது? இப்போ இந்த கருவி என்ன நன்மை செய்யுதுன்னு நான் கேட்குறேன். எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு சிக்கல் சார். இன்னைக்கு நீங்கள் நிறைய நேரங்களில் பாருங்களேன், வாக்கிங் போனால் பாருங்கள், இந்த வாசல் பெருக்குவாங்க தெரியுமா? நான் பார்த்தேன், வீட்டுக்கு எஜமானி தான் அதுவே வாசல் பெருக்கிறதுக்கு வெளியில் வந்து செல்லு பேசிக்கினே பெருகி பக்கத்து தெருவுக்கு போயிடுச்சு சார். இது அன்பானவர்களே, மரத்தை செல் அரிக்கும் வீணா போகும். இப்போ மனுஷனை செல் அரிக்குது, வீணா போயிடுவானோ அப்படின்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் இங்கே பேச வந்தோம். கடிதம் போச்சு, எழுதுகிற கடிதம் போச்சு, எஸ்எம்எஸ் கடிதம் போச்சு, காலண்டர் போச்சு, கடிகாரம் போச்சு, கேமரா போச்சு. அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை ஒன்ற வைத்து கொண்டிருக்கிற ஒரு கருவி என்னையா வந்து நன்மை செய்யுது? வழி கேட்குறவனை காணா, வழி சொல்கிறவனையும் காணா, கூகுள் வந்துக்குது. அது நாம் நேராக போகிற தெருவுக்கு 4 தெருவு தாண்டி சுற்றின்னு வருது. ரொம்ப கஷ்டம் ஐயா. தீபாவளி பலகாரங்களை அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஷேர் செஞ்சு வாழ்ந்த மண்ணியா இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களை போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுற காலத்தில் நம்ம வந்துட்டோம்னா இதை விட ஒரு தீமை உலகத்தில் உண்டா? அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாம் வச்சிருந்த செல்லு இப்போ நம்ம வச்சிருக்கியா? நாம் வச்சிருந்த செல்லு இப்போ நம்ம வச்சிருக்குதியா? ஆங்கிலேயனிடத்திலிருந்து கூட அடிமையை விலக்கி கொண்டோம், ஆண்ட்ராய்டிடத்திலிருந்து எப்பொழுது நாம் அடிமையை விலக்கி கொள்ள போகிறோம்? அன்பு நண்பர்களே, அதனால் இன்றைய காலகட்டத்தில் அபரிமிதமாக வளர்ந்துவிட்ட செல்போனால் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதனுடைய செயல்பாடுகள் தீமையே என்று நிறைவு செய்கிறேன். நன்றி. எத்தனை தீமை இருக்குன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? செல்லு முன்னாடி நம்ம மரத்தை தான் அரிக்கும்னு சொன்னாங்க, இப்போ செல்லு நம்மளையே அரிக்குது அப்படின்னு முடிக்கிறார். ஆனால் செல்வி சபிதா பாண்டியன் ரொம்ப நிம்மதியாக உட்காந்து இப்படி கிறுக்குகளாக உளறிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி உளறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க கேட்போமே, வாங்க தாயி வாங்க. இப்போ செல்போன் தீமைன்னு பேசிட்டு போனவரும்
அதே செல்போனை 30,000 ரூபாய்க்கு காசு போட்டு வாங்கி வச்சிருக்கிறவரு ஒரே ஆளா? ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கு கூட அப்படித்தான் இருக்கு. புலவர் ஐயா செல்போனை வாங்கி பார்த்தா தெரியும், அவரை விட பளபளன்னு வச்சிருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கவர் போட்டு முன்னாடி உடையக்கூடாதுன்னு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு ஒட்டி ஆயுத பூஜைக்கு பொட்டு வச்ச சாமி கிமி கும்பிட்டாரா என்னன்னு தெரியல. செல்போன் வெறுமனே பேசுறதுக்கு தான்ற காலம் போயே 10 வருஷம் ஆச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி கூட தசை நார் சிதைவு நோயால மித்ரா என்னும் குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கான மருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வரணும். அதுக்கு வரி அது இதுன்னு மொத்தம் ஒரு 22 கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த அந்த பெற்றோர்னால அதை சமாளிக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? செல்போன் மூலியமா சமூக வலைத்தளங்கள்ல ஒரே ஒரு பதிவு, அந்த பதிவு வைரல் ஆச்சு. வெறும் 20 நாட்கள்ல மொத்த நிதியான 22 கோடி ரூபாயும் திரட்டப்பட்டு இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கு. இதே செல்போன் இல்லைன்னா அது ஏதாவது நடந்திருக்குமா? ஒரு உயிருங்க, அதெல்லாம் உங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா? நல்லதெல்லாம் உங்களுக்கு வழங்காதாயா? இன்னைக்கு பெண்களுக்கு கூடவே ஒரு காவலர் இருப்பது போல இந்த காவலன் ஆப் செயல்பட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஷேக் பண்ணா போதும், உடனடியாக அவசர அழைப்பு காவல்துறைக்கும் நம்ம நெருங்கிய உறவுகளுக்கும் அந்த தொடர்பு போயிடும். எவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம். இன்னைக்கு சின்ன வியாபாரங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த செல்போன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. செல்போன்ல நிறைய வீடியோவா எடுத்து கடைக்கு உள் சைடு அப்படியே கேமராவை விழாவ விட்டு கடைக்கு வெளி சைடு அந்த லொகேஷனையும் தெரியப்படுத்தி மலை சாரல் மாதிரி புது புது பாடல்களா ரீமிக்ஸ் பண்ணி பொத்துனாப்ல இங்கிட்டு ஃபேஸ்புக்ல ஒரு பெரட்டு அங்கிட்டு ரீல்ஸ்ல ஒரு பெரட்டுன்னு பெரட்டி முறுக்க விட்டா வடிவேலு வந்துட்ட மாதிரி தெரியுது. வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. இதெல்லாம் தெரியாம எய்தாப்ல 3 பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. செல்போன் இல்லாம இன்னைக்கு யாராவது இருக்குமா? கண்டிப்பா இல்ல. கல்கியே இன்னைக்கு கதை எழுதியிருந்தாருன்னா பொன்னியின் செல்வன் கதை எழுத மாட்டாரு, பொன்னியின் செல்போன் தான் கதை எழுதியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஆடம்பர அத்தியாவசியத்தையும் தாண்டி உடல்ல ஒரு உறுப்பாவே மாறிடுச்சு இந்த செல்போன். கை இல்லாம வெளியே போறது மாதிரி இன்னைக்கு கைபேசி இல்லாம வெளியே போறது. இது கெட்டதுன்னு பேச வந்திருக்காங்கல்ல எதிரணியினர், அவங்க செல்போன் எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஒரு 3 நாள் தனியா விடுங்க, காதல் படம் பரத் மாதிரி தலைய சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காலையில விடிஞ்சோன அலாம் கிளாக்ல இருந்து நைட்டு தூங்கும் போது சரிம்மா குட் நைட்மான்னு பேசுற வரைக்கும் நாளே அந்த செல்போன்ல தான் ஓடுது. அப்புறம் அது இல்லாம எப்படி ஐயா? இறுதியாக காலம் மாற மாற தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது, உலகமும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா போனே இல்லாம வெறுங்கையில பேசுற காலம் கூட வரலாம். அதையும் நாம நல்லதுக்காக பயன்படுத்துவோம், பயன்படுத்த சொல்லி கொடுப்போம். ஏன்னா அதுதான் புத்திசாலித்தனம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, செல்போன் எப்படியெல்லாம் காரியம் நடத்துது பார்த்தீங்களா? இது பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லி ஆகணும். வாங்க அன்னார் சிங்காவேலு, வாங்க வாங்க வாங்க. எனக்கு இந்த 3 பேரும் பெண்களா இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்? ஏன்னா பெண்கள் குனிந்த தலையோட நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. பெண்கள் குனிந்த தலையோட நடக்கணும், அது ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் குனிஞ்ச தலையோட தான் வருது. செல்ல நோண்டிக்கிட்டு அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு பொண்ணு சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு போகுது. இதில் வேற கல்கி இன்னைக்கு இருந்தா பொன்னியின் செல்வன் எடுக்க மாட்டாரு, பொன்னியின் செல்போன் அப்படின்னு எடுப்பாருங்க. என்னம்மா அதாவது கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. அப்போ நான் எங்களுக்கு சொல்ல தெரியாதா? இப்போ வள்ளுவர் இருந்தால் எப்படி எழுதியிருப்பாரு? செல்போன் வாங்குவது எளிய, அறியவாம், அதற்கு பின் உருப்படியாய் வாழ்வது. செல்போனை கையில் வைத்திருப்பது தவறல்ல, அதை மூளையாய் பயன்படுத்துவது தவறு. அதை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். யமலோகத்தில் சித்திரகுப்தனும் யமதர்மனும் பேசிக்கிட்டாங்களாம். யமலோகத்தில் பேசுறது உங்களுக்கு எப்படிங்க கேட்டுச்சு? நார்சாவில் நடக்கிறது அவங்களுக்கு தெரியும் போது அப்போதான் சித்திரகுப்தன் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, இனிமேல் நம்ம கீழே போய் மரணக்கயிறை வீசி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, இனிமேல் ஒரு ஆளாக இங்கே வந்துடுவான். அதுக்கு அவனே கண்டுபிடிச்ச கருவி தான் அது செல்போன் அப்படின்னு இருக்காங்க.
நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு விபத்து நடந்ததை பக்கத்தில் ஒரு பைக்கில் அடிபட்டு கிடக்கிறான், பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டா போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போட்டு அவன் என்ன போடுறான், பைக்கு விபத்தில் ஒருத்தன் அடிபட்டுட்டான், பக்கத்தில் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ அவன் ஆள் இல்லையா? அன்னைக்கு ட்ரெயினில் வர்றேங்க, ஒருத்தனுக்கு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு, சார் என் செல்ஃபோனை காணுங்க நான் ஒருத்தன் பதட்டப்படுறான். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், செல்ஃபோன் காணுமா சார்? ஆமாம். அப்போ அந்த சார்ஜர் சும்மா தானே இருக்கான், அதை எனக்கு கொடுங்கங்கிறாங்க. மனிதாபிமானம் தொலைஞ்சு போச்சுங்கிறதா எங்களுடைய வருத்தம். இன்னைக்கு மனிதர்கள் எதெல்லாம் இழந்திருக்கோங்கிறது இந்த செல்ஃபோன் வந்த பிறகு, இந்த 20 வருஷத்தில் நம்ம எவ்வளோ விஷயத்தை இழந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரே தகராறு, சத்தம் கேட்டுது. நான் போய் கேட்டேன், என்னங்க பிரச்சனைனா? இல்லை, நாங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், என் பையன் வரமாட்டான்னு சொல்கிறான்னார் அந்த அப்பா. நான் கேட்டேன், அந்த பையனை கூட்டம் 10வது தான் படிக்கிறாங்க, வாடா என்ன பிரச்சனைன்னு. சார், இந்த குலதெய்வம் கோயில் இருக்கிற ஊரெல்லாம் ஒரு ஊரா சார்? டவரே கிடைக்காது சாருங்க. இன்னைக்கு தவறு செய்கிறவர்கள் நிறைய பொய் பேசுகிறான். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அன்னைக்கு சொல்கிறான், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், நான் பக்கத்தில் நிற்கிறவன், சார் இது பட்டுக்கோட்டை எனக்கு தெரியுங்கிறான். பொய் சொல்ல வைக்கிறது. என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? இப்போ வீட்டில் இருக்கிறவங்க, என் குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டா இப்போ பண்ண மாட்டான், சேர்த்து வச்சு அப்புறம் மொத்தமாக பண்ணுவான். எங்கள் தாத்தா, படிக்காத தாத்தா, எங்கள் அப்பா பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார்? நான் படிக்கலடா, கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்துறா, விட்டுட்டு போயிடாதான்னாரு. எங்கள் அப்பா என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார்? கடைசி காலத்தில் நீ கஞ்சி ஊற்ற வேணாண்டா, எங்கே இருந்தாலும் நான் போயிட்டேன்னு தெரிஞ்சால் கொல்லியாவது வச்சுட்டு போயிரு அப்படின்னாரு. நான் என் பையனை பார்த்து என்ன தெரியுங்களா சொல்கிறேன்? கடைசி காலத்தில் நீ கஞ்சி ஊற்ற வேண்டாம், கொல்லி வைக்க வேண்டாம், நீ புழைச்சிக்கடா, நீ நல்லா இருந்தா போதுண்டா, நீ சரியாயிருடான்னு சொல்கிறமா இல்லையா? அழகா எங்களுடைய அணித்தலைவர் அவங்க புலவர் ஐயா சொன்னாங்க, நம்ம வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடணும், இன்னைக்கு செல்போனை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னாங்களே. செல்போனை எதிர்த்து போராடலைங்க, அன்னைக்கு நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சது, யார் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சது, எதிர்த்து போராடி சுதந்திரம் வாங்கணும். இப்போ எங்கேருந்தோ ஒருத்தன் நம்மளை இயக்குறான், எதை பார்க்கணும், எதுக்குள்ள பார்க்கணும், எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு எங்கேயோ ஒருத்தன் இயக்குறான்னு, யாரை எதிர்த்து போராடுவோம்? இந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி நம்ம மீண்டு வருவோம்? அதை கேட்கறது தானங்க நாங்கள் பேச வந்திருக்கோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 100% இன்னைக்கு செல்போன் தாங்க. நைட்டு 12 மணிக்கு பொண்டாட்டி புருஷன் தூங்கிட்டு இருக்கான், திடீர்னு சவுண்டு வருது, செல்போன் டெங் அப்படின்னது. புருஷன் எந்திரிச்சு பார்த்தான், செல்போனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்த பொண்டாட்டி எழுப்பி ஓய் அடிச்சான் பாருங்க கன்னத்துல. மனைவி அடிக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கேன் ஆளு. சில நேரம் ஏங்க நைட்டு 12 மணிக்கு அடிக்கிறீங்க? ஏண்டி நைட்டு 12 மணிக்கு ஒருத்தன் செல்போனில் உனக்கு பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்ணுறான். அப்போ தான் பொண்டாட்டி பார்த்துட்டு சொன்னா, அட பாய் மனுஷா, அது பேட்டரி ஃபுல்லுன்னு வந்திருக்கியா? நடுவர் அவர்களே, உங்கள் தீர்ப்பு என்பது தமிழ் குடும்பங்களில் மன இறுக்கத்தை போக்கி மன மகிழ்ச்சி உண்டு செய்யக்கூடிய தீர்ப்பாக அமையட்டும் என்று கேட்டு, இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி அண்ணா சிங்காரவேலு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில செய்திகளை சொல்லியிருக்கார். என்னையா இது, பாவம் செல்வி ஆனந்தி இருக்காங்களே, ஏயா எவ்வளவு பெரிய நன்மை எல்லாது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வாங்க சிங்காரவேலு ப்ரோ, கோபம் வர அளவுக்கு ஹியூமர் பண்ணிட்டாங்களா சமிதா? இந்த அளவுக்கு கோவப்பட்டா ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று இருக்கு நடுவர் அவர்களே, சொல்லும் கோவப்படாத, பெருமூச்சு இழுத்து விழு அப்படின்னு சொல்லும். குடும்பத்தை பிரிக்குதாங்க இந்த ஸ்மார்ட் போனு. முதல்ல இந்த தெரு வீட்டு தெருவுக்கு ஒரு பொண்ணு அனுப்புறதுக்கே பயப்படுவாங்க. இப்ப பெண்களை படிக்கிறதுக்கும் இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஃபாரின் போயிருக்குங்க என் பொண்ணு, ஃபாரின் போயிருக்குங்க என் பையன் அப்படின்னு தெம்பா சொல்லிட்டீங்க. நிம்மதியா ஏன் உட்காரோம் தெரியுமா? குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். யாரு எப்ப எழுந்துக்கிறாங்க, எப்ப சாப்பிடுறாங்க, யூஎஸ்ல அவங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுறாங்கன்னு இங்க இருந்து அம்மா ரெசிபி அனுப்புவாங்க. அந்த அம்மா அங்க சமைச்சிட்டு அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி, மா வாசம் வருதா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேனான்னு அங்கிருந்து கேட்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதா? நீங்க கடிதம் எழுதுனீங்கன்னா பிரியாணி எப்படி ஒட்டி அனுப்புவீங்களா? அண்ணா அவர்கள் சொல்றாரு, போன் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னே தெரியல, அன்னோன் நம்பர் கிட்ட பேசுறாங்கன்னு. வீட்டில் இருப்பவர்கள் பேசினால் நாங்க ஏங்க போன் பண்ணி யாருக்கோ பேசுறோம்? அவரை கேட்டா பேசுற மாதிரியா இருக்குன்றாரு. கார்ல வரும்போது நம்மளுடைய புலவர் அவர்கள் பட்டிமன்றம் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம், கட் பண்ணி எல்லா இடத்துலயும் வைரலா இருக்குங்க நான் பேசின கண்டென்ட்டுங்கிறாரு. எப்படி நிகழ்ந்தது?
ஒவ்வொருத்தங்க கையிலயும் ஸ்மார்ட் போன் இருந்ததுனால தானே நீங்க பேசின பட்டிமன்றத்தை டிவியில பார்க்க தவறினாலும் அங்கங்க போற இடத்துல பாக்குறாங்க. புகழ் பரவுதா இல்லையா? பரவுது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கும் நடுவர் அவர்களே. அதாவது நம்மளோட ஃபேமிலியில முதல் முறையா ஃப்ளைட் ஏறினேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கும் உண்டு. அப்ப என்ன பண்றேன், முதல் ஃப்ளைட்டு மும்பைல இருந்து சென்னைக்கு வரேன். ஏறி உட்கார்ந்த உடனேவே நான் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்போ த வேர்ல்ட் சோ ஹை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். எங்க அப்பா கிட்ட இருந்து ரிப்ளை, லைக் அ டைமண்ட் இந்த ஸ்கிரீன் அவர் அனுப்புறாரு. அந்த டக்கு டக்குன்னு வந்த ரெஸ்பான்ஸ் நீங்க போடுற கடிதத்துல கிடைக்குமா? அப்புறம் இந்த காலத்துல பசங்களை சந்தேக பார்வையிலேயே பாக்குறது இந்த பெரியவங்களோட நோக்கம். ஏன்னா நமக்கு அந்த போன்ல என்ன நன்மை இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சாதானே நம்ம பையன் அதுல நல்ல விஷயம் தான் பாப்பான்னு நம்புவோம். குழந்தைய நம்பணும், அப்புறம் தான் அவங்களுக்கு சரி தவறு நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்பவுமே குழந்தை தவறாகத்தான் செய்யும், அதை திருத்துவதே என்னுடைய பொழப்புன்னு இருக்க கூடாது. முதல்ல என்ன யாருனே தெரியாதவங்க ஏதோ இடத்துல உட்காந்துட்டு எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதும் பொண்ணு பாக்குறதையும் விட்டுட்டு மேட்ரிமோனி ஆப் என் போன்லயே இருக்கு, எனக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ளையோ பொண்ணோ வேணுங்கிறத நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா ஸ்மார்ட் போனு? அதே நேரத்துல ஒரே பொண்ணு 9 திருமணம் பண்ணி இருந்தாயே. நடுவர் அவர்களே, அங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். சுத்தி முத்தி அப்படி இப்படி சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா உங்களுக்கு எங்களை தான் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதனால தீர்ப்பு அதே மாதிரி வழங்கணும்னு நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செல்போனே எவ்வளவு நன்மை செய்யுதுன்னு சொல்லி எப்படியெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? உடனேயே நமக்கு பயன் தரக்கூடியது செல்போனியா, அதில் எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லி அழுத்தமாக பேசியிருக்கிறாங்க. வாங்க ராஜா, வாங்க. பேராசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு தெரிய ஒரு 60 ஆண்டுகளாக பட்டிமன்றம் நடத்துகிறார். 60 வருஷமா பேசின ஒருத்தருக்கு செல்போனை பத்தி பேசினா பதட்டம் வரும்னு அவங்க சொல்றாங்க. யாருக்கு யாரு தைரியம் சொல்றதுன்னு வேண்டாமாமா? இவங்க ஃப்ளைட்ல ஏறி அப் அபவ் த வேர்ல்ட் சோ ஹை, உடனே அவங்க அப்பா அங்கிருந்து லைக் அ டைமண்ட் அப்படின்னு அவ்வளவு அழகா அனுப்புறீங்களேம்மா, அந்த ஃப்ளைட் மூவ் ஆகும் முன்னாடி எதுக்கு போனை ஆஃப் பண்ண சொல்றான்? அதுக்கு பிளேன் மோடுனே இருக்கு. ஏம்மா அநியாயம் பண்றீங்க? ஆனந்தி அம்மா சொல்றாங்க, ஸ்மார்ட் வாட்ச்னு ஒன்று வந்திருக்கான், அது சொல்லுதான் கோவப்படாதீங்கன்னு சொல்லுதான். அவன் ஏன் கோவப்படுறான் தெரியுமா? லைன் பிஸியா இருக்கிறதுனால தான் கோவமே படுறான். நீங்களே பாருங்க, 4 தடவை ஒரு ஆளுக்கு போட்டு பாருங்க, லைன் பிஸியா இருந்தா உங்க பிபி ஏறுதா இறங்குதா? அது எல்லாத்துக்கும் மேல சின்ன பிள்ளைகள் மேல் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள், பையனை நம்புங்கன்றாங்க. நம்பித்தான் ஃபோன் வாங்கி கொடுத்தோம் சார். நீங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன், உங்க பையன் ஃபோன் பேசும்போது பக்கத்தில் போய் நின்று பாருங்க, நீங்க போக போக அவன் போய்கிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா? அதாவது உங்க பையன் உங்களை விட்டு தள்ளி போகணும்னா நீங்க ஃபோன் வாங்கி கொடுக்கணும். சரி, ஒரு விஷயத்துக்கு நாம் முழுக்க அடிமையாகி இருக்கிறோம், அதைத்தான் எங்க அணியில சொல்றோம். எதற்கு? செல் என்கிற சொல் இருக்கு இல்லையா, சிறையில் இருக்கிற அறை என்று அர்த்தம். அதுக்கு சிறையில் இருக்கிற ரூம். நீங்கள் சிறைப்பட்டவனுக்கு கூட விடுதலை என்று ஒரு நாள் உண்டு, செல்லில் சிக்கியவனுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடையாதுன்றதா எங்க அணியின் வருத்தம். சிக்கினர் சீரழிஞ்ச செல்போன் வந்த பிறகு சமூகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் பெரிதாக்கப்படுகிறதா இல்லையா? ஒன்றும் இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையும் ஊதி பெரிதாக்குகிறார். செல்போன் தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கிற வரை அது ஓகே. எப்போது அதில் எல்லா தகவல்களையும் நாம் பதிவு செய்ய ஆரம்பித்தோமோ அப்போதுதான் பிரச்சனை வந்தது என்பது உண்மை. ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்தத்தையும் கொண்டுட்டு போயிடுறான். அவன் தீபாவளி கொண்டாடுறான். போன் உங்களை கண்காணிக்கிறது அப்படின்னு எனக்கு சொன்னது திருமதி பாரதி பாஸ்கர்.
அங்கே சொல்கிறது ஒன்று, இங்கே சொல்கிறது ஒன்று. நீங்கள் எங்கே போகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பது உங்கள் பிரைவசி முழுக்க ஃபோன் எங்கிருந்தோ கண்காணித்து கொண்டு இருக்கிறது தானே கஷ்டம். சார் இது எல்லாத்தையும் விடுங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாருன்னு வைங்க, சொந்தக்காரரு, அவர் கூட பேசுகிறீங்களா? அவர் முன்னாடி உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அவர் எப்படி பார்ப்பார் கொஞ்ச நேரம், நான் வந்த நேரம் சரியில்லை போல. இன்னொன்றுங்க, இப்போ நம்ம பட்டிமன்றம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க. இப்போ பாரதி மேடம் பேசும்போது, இப்போ நான் பேசும்போது ஒன்றும் செய்யாதீங்க. பாரதி மேடம் பேசும்போது முன் வரிசையில் இருக்கிற ஒரு 10 பேர் மொபைல் எடுத்து பேசுங்க. ஹலோ, நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நல்லா பேசுகிறாங்க, ஒரு 10 பேர் பேசுங்க. அவங்க பேச முடியுமா? சொல்லி கொடுத்துருங்க, அதையும் சொல்லி கொடுத்துருங்க. அப்படின்னா ஒரு சூழலை கெடுக்க செல்போனால் முடியும். உண்மை அது. எந்த ஒரு வீட்லையும் நிம்மதி இல்லாமல் போகணும்னா 2 பேர் செல்போனில் பேசணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலேங்க, ஐயாவே அப்படி கஷ்டப்பட்டு நடந்து வருவார், முன்னாடி படக்குன்னு வந்து செல்ஃபி எடுப்போம். அந்த செல்ஃபி எடுக்கும்போது எடுக்கவும் தெரியாது, மாறி அமுக்கி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இவர் போஸ் கொடுத்துட்டே நிற்பார். அவர் தான், நானும் தான். இப்படி இருக்கிறவங்க கையில் செல்போனை கொடுத்தா அது என்ன கூத்தாகும் சார். இந்த அவங்க சொன்னாங்க, விமானத்தில் போகிறோம், அப்படி போகும்போது வீட்டோட தொடர்பில் வச்சுருக்கிறோம்னு. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போன பிள்ளை அல்லது பொண்ணு கொஞ்ச நேரம் ஃபோனை எடுக்கலைன்னா உங்கள் மனசு பதறுதா, சந்தோஷமாக இருக்கா? 4 ரிங் பண்ணுறீங்க, எடுக்கலைன்னா, ஒருவேளை அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தானா சந்தோஷமாவா இருக்கீங்க? இப்படின்னா மனிதனை எந்த நேரமும் பதட்டத்தில் வைக்கிற ஒரு கருவி எப்படி அது நன்மை தரும் என்று இவங்க பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. சீட்டிங் அப்படின்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் சேட்டிங். 50 வயசு ஆளு 15 வயசு பையன் மாதிரியே பேசுறான். முழுக்க ஃபோன்ல ஏமாத்துறது தான். அப்படின்னா இந்த ஃபோன் எல்லா வகையிலும் இடைஞ்சலாக இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளை உருவாக்குகிறது செல்போன். நீங்க மட்டும் நம்பி உங்க செல்போனை உங்க வீட்டம்மாட்ட கொடுப்பீங்களா? அதாவது லாக்கை எடுத்துட்டு நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இது எல்லாத்துக்கும் மேல உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க தருவானா? அப்படின்னா எவ்வளவு மறைக்கிறார்கள்னு யோசிச்சு பாருங்க. மறைத்து செய்கிற ஒரு விஷயம் குடும்பத்துக்கு நன்மை தருமா? ஏன் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்கனவே ஆன்லைன்ல நடத்தினாலும் இப்போ ஃபோன் கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஃபோன் என்பது நல்ல கருவி, ஆனால் காலச்சூழல் மோசமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் பெருக காரணம் செல்போனாக இருக்கிறதுன்றதா சத்தியம். அதான் உண்மை. காவல்துறைக்கு தெரியும் செல்போனை வச்சு என்னென்ன நடக்குது. சைபர் கிரைம்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குனது செல்போன் தான். கிரைம் வரைக்கும் தானங்க இருந்தது. அது என்ன சைபர் கிரைம்? ஒரு புது கிரைம் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குன ஒரு செல்போன் எப்படி நன்மை தரும் என்று பேசுகிறார்கள்னு தெரியல. எங்கள் அணி இளம் பிள்ளைகளுக்காக பேசி இருக்கிறோம். ஃபோனை பயன்படுத்துங்க, கவனமாக பயன்படுத்துங்க. அதில் நன்மையை விட தீமைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அதனால் செல்போனால் நமக்கு அதிகம் கிடைப்பது தீமையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ராஜா ரொம்ப லாவகமா எவ்வளவு தூரத்துக்கு இது தீமை செய்யுது அப்படின்றத சைபர் கிரைம் வரைக்கும் வந்திருக்கிறார். உண்மைதான், பயமாவே இருக்கு. அவர் பேச பேச எல்லாரும் கைதட்டுறாங்க. ஏன்னா கையில வச்சுக்கிட்டே கைதட்டுறாங்க. அதான் ஆச்சரியம். பாரதி வாங்க. ராஜா சார் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். இப்போ இந்த முன் வரிசையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் யாராவது நினச்சிங்களா நான் பேசும்போது உங்கள் ஃபோனை எடுத்து பேசணும்னு நீங்கள் யாராவது நினச்சிங்களா? அதை நீங்களா செய்வீங்களா? ஆனால் அவர் தூண்டுறாரு உங்களை.
முன்னாடி வரிசையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு 10 பேர் போனை எடுத்து பேசினால் பாரதி மேடம்க்கு எப்படி இருக்கும்? இப்போ இவர் சொல்லி கொடுத்து உங்கள 10 பேர் அப்படி செஞ்சாங்கன்னா அந்த பாவம் செல்போன் மீது விழ வேண்டுமா, ராஜா அவர்கள் மீது விழ வேண்டுமா? இதைத்தான் நான் கேட்கின்றேன். இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. அவர் நம்பி கட்டியிருக்காருன்னா. அப்புறம் செல் என்ற வார்த்தையே சிறையில் இருக்கிற செல்லில் இருந்து வந்ததுன்னு ராஜா சார் சொல்ற. பெரிய அறிஞர், நம்ம தான் வேணும். அது நான் என்ன நினைக்கிறேன், செல் அப்படின்ற ஆங்கில சொல்லிலிருந்து அது வந்ததுன்னு ஏன் எடுத்துக்கணும்? தமிழில் செல் என்று ஒரு சொல் இருக்கிறது அல்லவா? அதுக்கு என்ன அர்த்தம்? முன்னே செல், முன்னேறி செல், மேலே மேலே செல், உயர்ந்து செல். அந்த செல்லில் இருந்து தான் இந்த செல் வந்திருக்குன்னு ஏ ராஜா சார் எடுத்துக்கொள்ள கூடாது? ஆனந்தி முதல்ல ஃப்ளைட்ல போறாங்க. ஃப்ளைட்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. Up above the world so high. அவங்க அப்பா உடனே பதில் அனுப்புறாரு, லைக் a diamond in the sky. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான கவித்துவமான ஒரு நிமிடம் அது. இந்த நிமிடத்தை ஆனந்தி பகிர்ந்து கொண்டால் ராஜா சார் சொல்றார், அப்பயே செல்போன் ஆஃப் பண்ண சொல்றாங்க. செல்போன் ஆஃப் பண்ணணும்னா டேக் ஆஃப் போது தான். இப்பெல்லாம் ராஜா சார் உங்களுக்கு தெரியுமா, இன்ஃபிளைட் வைஃபையே வந்துருச்சு. ராஜா சார் படங்களுக்கு கால் ஷீட் கொடுப்பதே விமான பயணத்தின் போது இன்ஃபிளைட் வைஃபையை உபயோகப்படுத்தி தான் செல்போன்ல கால் ஷீட்டை கொடுத்துட்டு இருக்காரு. பதட்டத்தில் வைக்கிற கருவி நமக்கு நன்மை தருமா? பதட்டத்திலே வைக்கவில்லை சார், பதட்டத்திலே வைக்கவில்லை. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இப்போ நேற்று நான் கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போய் பேசணும்னா அது சில காரணங்களால் தாமதமாகி திருவனந்தபுரத்தில் நான் விமானத்திலிருந்து இறங்கி கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கேன். இரவு 10 மணி. அவர் இருட்டு பாதையில் அந்த சகோதரர் காரை செலுத்திட்டு போறாரு. கார் எங்க போகுதுன்னு தெரியல. நான் என்ன செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்க? கூகுள் மேப் போட்டு பார்க்குறேன். அந்த அதே பாதை தான், சரியான பாதை தான். இன்னும் 10 நிமிஷத்துல போயிருந்த போது மனதுக்குள்ளே ஒரு அமைதி வருகிறதே. பெண்கள் தனியாக பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பதே அவர்கள் கையில இருக்கிற செல்போன் தான். உண்மையா இல்லையா? தலையாட்டி என்ன செய்யும்? 2 வருஷம் நம்ம பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாங்க. அதில் பல பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனால் அது கூட இல்லைன்னா 2 வருஷம் படிப்பு வாசனையே இல்லாமல் தானே மாணவ சமூகம் இருந்திருக்க முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? செல்போனால தான் எல்லா கிரைம், தனி டிபார்ட்மெண்ட்டே வந்துருச்சுன்னு ராஜா சார் கவலைப்படுறாரு. ஆனால் பல கிரிமினல்ஸை பிடிப்பதற்கே செல்போன் தான் உதவுகிறது என்பதை காவல்துறை அதிகாரி அவர்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்வாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி அண்ணா சிங்காரவேலு அவர் மகன்கிட்ட சொல்லுவாராம், கடைசி காலத்தில் நீ நல்லா இருந்து கடை. ஏன் சார், இப்போ தானே 30 வயசு ஆகுது உங்களுக்கு, இன்னும் ஒரு 70-80 வருஷம் இருக்க போறீங்க, என்ன அவ்வளோ சோகம்? ரொம்ப சோகமா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். அண்ணா சிங்காரவேலு அவர்களே, போனை எடுங்க, அல்லமத்தி அபிபோன் எங்க அனிருத்தோட பாட்டை போடுங்க, உடனே சந்தோஷம் தானா வரும். ஏன் இவ்வளோ வருது உங்களுக்கு? ட்ரெயினில் போயிருக்காரு அண்ணா சிங்காரவேலு, ஒருத்தருடைய செல்போன் தொலைந்து போய்விட்டது. உடனே ஒரு பையன் கேட்டிருக்கான், ஒரு இளைஞன் நம்ம ஆள் கேட்டிருக்கான், அப்ப சார்ஜர் எனக்கு கொடுங்கன்னு. இது அவருக்கு ஒரு வருத்தமா இருக்கு. எதுக்கு கேட்டான்னு தெரியுமா? அவனோட போன்ல சார்ஜ் இல்ல. சார் உங்க சார்ஜரை கொடுங்க, என் போனை சார்ஜ் பண்ணிட்டு என் போன்ல இருந்து உங்க நம்பருக்கு போன் பண்றேன், அது அடிக்கிற போது போன் எங்க விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும்ன்றதுக்காக பண்ணிருக்காங்க. சார் ராத்திரி 12 மணிக்கு ஒரு கணவன் மனைவியோடைய போனை பார்க்குறான். பார்த்துட்டு அதுல பேட்டரி ஃபுல்லி சார்ஜ்னு வந்திருக்கிறத அந்த ஆளு பியூட்டிஃபுல்னு படிக்கிறார். உடனே அண்ணா சிங்காரவேலு சொல்லுகிறார், செல்போனால் தான் இது வந்தது. முதல்ல அந்த ஆளை கண்டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க சார். நீங்கள் சரி செய்ய வேண்டியது அந்த ஆணின் பார்வையா அல்லது அந்த பெண்ணின் செல்போன் உபயோகத்தையா? எதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் நண்பர்களே? அப்புறம் நம்ம புலவரையா 7 மணி நேரம் செக்யூரிட்டி டியூட்டி பார்த்து 400 ரூபாய் வாங்கியிருக்கோம். ஒரு பட்டிமன்றம் பேசினா அதை விட எவ்வளவோ கிடைச்சிருக்கமே சார். ஏன் சார், ஏன் இந்த வேலை நமக்கு? நண்பர்களே, 3 பேரும் புலம்பி தள்ளி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இந்த அவையிலே சொல்லுகின்றேன், டெக்னாலஜியோட நம்ம சண்டை போட முடியாது. இதில் நன்மைகள் எவ்வளவு இருக்கின்றன. நான் சில நன்மைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சார் எங்க அப்பா அம்மாவோட போட்டோவை என்னுடைய போன்ல வச்சிருக்கேன் சார். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற போது அந்த படத்தை பார்த்து விட்டு தான் என் நாளை துவக்குகின்றேன். இப்ப வீட்டில் சட்டம் போட்டு கூட அந்த போட்டோ வச்சுக்கலாம். ஆனால் நான் வெளியூருக்கு போனால்
ஒவ்வொரு தடவையும் அந்த போட்டோவை எடுத்துட்டு போக முடியுமா? நான் எங்கே இருந்தாலும் அவர்களை பார்த்து விட்டுத்தான் என் நாளை தொடங்குவது என்பதை என்னுடைய போன் எனக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது என்றால் அது நன்மையா தீமையா? செல்போன் என்கின்ற ஒரே ஒரு கருவி 82 கருவிகளினுடைய வேலைகளையும் செய்கிறது. அதுல கேலண்டர் இருக்கு, அதுல அலாம் இருக்கு, அலாம்லயே ஸ்னூஸ் இருக்கு, எந்த திசை என்று காட்டுகின்ற திசை காட்டி இருக்கிறது, டேப் ரெக்கார்டர் இருக்கிறது, ஆல்பம் இருக்கிறது. இப்படியே 82 பயன்பாடுகள் ஒரு கருவிக்குள் இருக்கிறது. பல கருவிகளின் பயன்பாடுகளை ஒரு கருவிக்குள் சுருக்கி இருப்பது தீமை என்று சொல்லுவதற்கு 3 பேர் வந்திருக்கின்றார்கள். சார், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு சார், எல்லாரும் செல்போனை அழிப்பதற்கு ரெடி. அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ராஜா சார் வெளிநாட்டிலிருந்து வாங்கி இருக்கிற அந்த விலை உயர்ந்த செல்போன் கருவி தூக்கி போட்டுருங்க, எங்களை மாதிரி இழங்க எடுத்து பழிச்சிட்டு போறோம். அவன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்க தானே. செய்வீங்களா சார்? ராஜா சார் போனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? வேண்டா வெறுப்பாக ஒரு கருவி இருந்தால் அதை ஏன் பத்திரப்படுத்துகிறீர்கள், ஏன் பாதுகாக்கிறீர்கள்? நன்மை இருக்கிறது சார். சேலத்தில் நாங்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு நாங்கள் வரணும். எங்களுடைய கார் ஓட்டுநர் சேலத்தை சேர்ந்தவர் அல்ல. அங்கிருந்து இங்க வருவது எப்படி? யார் கூகுள் மேப் போட்டது? ராஜா சார் தான் கூகுள் மேப் போட்டாரு. உண்டா இல்லையா? வேணா ஓட்டுநரை சாட்சிக்கு நான் கூப்பிடுறேன் சார். நமக்கு உதவி இல்லையா இது? பாட்டெழுதி பிழைக்கிறவர்கள் சில பேர், குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்குகிறவர்கள் 3 பேர். அந்த 3 பேர் தான் இவர்கள். நிறைவாக நான் இப்படி சொல்லுகிறேன் நண்பர்களே, மகாபாரதத்திலே ஒரு கதை வரும். தர்மபுத்திரருக்கும் யக்ஷனுக்குமான பேச்சுவார்த்தை. யக்ஷன் கேட்கின்றான் தர்மபுத்திரனை பார்த்து, வெளிநாடு போகிறவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலே இருக்கிறவனுக்கு எது துணை? மனைவி. வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று போகிறவனுக்கு எது துணை? அவன் செய்த தானமும் தர்மமும் என்று பதில் வருகிறது. இன்றைக்கு அது நடந்திருந்தால் யக்ஷன் கேட்டிருப்பான், எல்லாருக்கும் எப்போதும் எது துணை? தர்மன் பதில் சொல்லி இருப்பான், அவன் கையிலே இருக்கிற செல்போன் என்று. நன்றி, வணக்கம். பெரியோர்களே, இது தீர்ப்பு தருகிற நேரம். என்னுடைய தீர்ப்பை நானே எவ்வளவு கவனமாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு கவனமாக சொல்ல போறேன். ஒரு சின்ன கணக்கெடுக்கு. சினிமாவை வரவேற்பதிலே தமிழ் மக்கள் மிக மிக ஆர்வம். அதனால் அரசியல் மாற்றங்களையே உருவாக்கியது சினிமா தான். அப்படின்னா திரைப்படம் பார்ப்பதிலே, படம் பார்ப்பதிலே நம்முடைய மக்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதில் திரைப்படத்தில் பார்த்த படம், தொலைக்காட்சி பட்டியலில் பார்த்த படம், இது எல்லாத்தையும் மொத்தமாக எங்கே கொண்டாந்துருச்சு? நம்ம கையுக்குள்ளேயே கொண்டு வந்துருச்சு. எது? செல்லு. அப்படின்னா செல்லு மேலே எல்லாருக்கும் பிரியம் இருக்கத்தானங்க செய்யும். சந்தோஷமாக தான் தொடங்குது. ஆனால் என்ன படம் பார்க்குறான்னு நினைக்கிற போது தான் ஆபத்து வந்துடுது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்லைங்க, இது ரொம்ப மோசம், இது தீமைதான் என்று இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க? நன்மையே இல்லையா ஐயா, அதில் ஒரு நன்மையுமே கிடையாதா, எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துருக்குறான் ஐயா. அந்த காலத்தில்ங்க என் கல்யாணத்துக்கு படம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் கோவில் வாசலில் வச்சு எடுக்கணும்ட்டாங்க. என்னை படுத்தின பாடு, எங்கள் வீட்டம்மாவை படுத்தின பாடு. அந்த அம்மா தலையை ஸ்ப்ரிங் கேட் மாதிரி இப்படி இறங்கு, பக்கத்தில் 2 நாள் அப்படி தூக்கி விடுறது. அவர் ஐயா 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 சரி செய்யுங்க சரி செய்யுங்கன்னு. இப்போங்க இந்த செல்போனை வச்சுக்கிட்டு எத்தனை படம் எடுக்கிறான்? நின்னா படம் எடுக்கிறான், உட்கார்ந்தா படம் எடுக்கிறான், சாஞ்சா படம் எடுக்கிறான், எத்தனை வகையான படம் எடுக்கிறாயா. சரிதானே, நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக தானே இருக்கு. அதே நேரத்தில் நம்ம என்னவாக இருக்கிறோம் என்பதை எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஒற்று வேலை பார்க்குறான். ராஜா சொல்கிறார்ல, நம்ம ரகசியங்களை எல்லாம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம என்னென்ன செய்கிறோமோ, அதுவும் பொம்பளை பிள்ளைய என்ன செய்யுதோ
அதெல்லாம் எடுத்து வச்சு படம் எடுத்து வெளியே காட்டிடாண்டானா அது ஏமாத்துறதுக்கு பயமுறுத்துவதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரியவர்களை யோசிச்சு பாருங்க. இது ஆபத்தா தெரிகிறது அல்லவா? அப்படின்னா நாட்டில் நல்லவர்கள் குறைந்து தீயவர்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்கிறானோ என்ற பயம் நமக்கு வருது இல்லையா? இன்னொரு பக்கம் இப்படி யோசிச்சு பார்க்க, ஒருவேளை அவர்களுடைய மனத்தை கெடுப்பதற்கு தூண்டுகோலாக இருப்பது இந்த செல்போனோ என்ற அச்சம் இருக்கிறது. சரி, என்ன செய்யலாம்? இதை எப்படிங்க நம்ம தீர்ப்பு சொல்லலாம்? ரெண்டு பக்கமும் சிக்கலா இருக்கு. இப்படி பார்க்குறேன் நான். நல்லவர்களுக்கு, நல்லதை தேடுகிறவர்களுக்கு எப்போதுமே துணையாக இருப்பது இந்த செல்போன். தீயவர்களுக்கு, தீமையைத்தான் செய்வதென்று வாழ்கிறவர்களுக்கு எப்போதுமே துணை செய்வது போல தீமையாக தெரிவது இந்த செல்போன் தான். என்னங்க இப்படி சொல்றீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு கருவியை நம்ம இனி ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்க முடியுமா? அதில் குறைக்க முடியும். வந்து சேர்ந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக அது மாறிவிட்டது. இனி அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் அது ஒழிக்க முடியாது. ஒழிக்க முடியாது. நாம் புத்திசாலித்தனமாக வாங்கி கொடுக்கிற போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி நல்லதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அதில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை பயன்படுத்திக் கொள்ள சொல்லி தாருங்கள். அதை தீமை தீமை என்று சொல்லி மறுபடியும் அந்த தீமை நன்மையை விட தீமையை தேடித்தான் மக்கள் போவார்கள். தீமையே என்று அதை முடித்தால் அதை தேடி ஓடுகிற மக்கள் கூட்டம் அதிகமாகிவிடும். இதில் நன்மைதான் மிகுதியாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறதுனாலே பெரியோர்கள் எனக்கென்னவோ தீமை இருக்கிறது, தள்ளி வையுங்கள், நன்மை இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நன்மையே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.